ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமத்தை எடுத்து நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டுக்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளால் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த அவர் ஊமைகள் வாயிலாக யாவற்றையும் குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து போயிற்று. மற்றும் சில விதைகள் முற்றடிகள் இடையே விழுந்தன. முற்றடிகள் வளர்ந்து அவற்றை நொறுக்கிவிட்டது. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமை வாயிலாக பேசுகின்றேன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவர்களிடமிருந்து உள்ளம் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இதனால் தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொடுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் கண்டாலும், காதால் கேட்டாலும், உள்ளத்தால் உணராமலும் மனம் ஆகாமலும் இருக்கின்றார்கள். நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பதற்கு காண ஆவலாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் பூமியை பற்றி கேளுங்கள். பள்ளியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் பதித்து செல்கிறார். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே விதைத்திருக்கிறார்கள். இறை வார்த்தை பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். பூச்செடிகள் இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தையை கேட்கும் உலக கவலைகள், செல்வங்கள், மாயங்கள் இவற்றை நொறுக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள்.
இவர்களும் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பலன் அளிப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.